தான் பெத்த செல்வங்கள ஒண்ணொன்னா கொன்னு, தானும் உயிர் துறந்த தெய்வத்தோட கதை தான் நல்லதங்காள். விருதுநகர் மாவட்டம் அர்ஜுனாபுரம் ஊர் ஆட்சி செஞ்சுட்டு வந்த சிற்றரசர் தான் ராமலிங்க நல்லான். இவரோட மனைவி இந்திராணி. இவங்களோட வாரிசு தான் நல்ல தம்பி நல்லதங்காள். இவங்க சின்ன வயசுல இருக்கும்போதே இவங்க அப்பா அம்மா இறந்துடுறாங்க. ஆனா நல்ல தம்பி அவங்களோட தங்கச்சியை ரொம்பவும் அன்பா வளர்த்துட்டு வராங்க. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கிறப்போ குந்தல தேசத்தை ஆட்சி செய்யற சிற்றரசரான கோமகனோட பொண்ணான மூலி அலங்காரிய நல்ல தம்பி திருமணம் செஞ்சுக்கிறாரு. தன் தங்கைக்கும் மானாமதுரை ஆட்சி செய்யற சிற்றரசரான காசிராஜனுக்கும் திருமணம் பண்ணி வைக்கிறார். நல்ல தங்கால் திருமணத்துக்கு அப்புறம் 4 ஆண் குழந்தைகள் 3 பெண் குழந்தைகள் மொத்தம் 7 குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்க. அவங்களோட ராஜ்யம் செல்வ செழிப்போடு ரொம்பவே நல்லா இருக்கு. திடீர்னு மானாமதுரையில மழை இல்லாததால அங்க விவசாயம் எதுவும் நடக்கல. அங்க இருக்க மக்களுக்கு பசி பட்டினி பஞ்சம்னு தலைவரை தடுச்சு காசிராஜன் தன்கிட்ட இருக்க எல்லா செல்வத்தையும் மக்களுக்கு கொடுத்து கொடுத்து அவங்களோட பசியை போக்குறாரு. ஆனா இனியும் மழை வராதுன்னு நினைச்ச அந்த மக்கள் ஊரை விட்டு போக முடிவு பண்றாங்க. அவங்க ஊரை விட்டு போறதுக்கு தேவையான செல்வத்தையும் கொடுத்து கொடுத்து மக்களை வெளியூருக்கு அனுப்பி வைக்கிறாரு காசிராஜன். அப்போ நல்ல தங்களுக்கு ஒரு யோசனை வருது. குழந்தைங்களை கூட்டிட்டு தான் அண்ணா வீட்டுக்கு போடலான்னு போய் காசிராஜன் கிட்டையும் கேட்கறாங்க. அலையா விருந்தாளியா போகக்கூடாதுன்னு காசிராஜன் சொல்றாரு. ஆனா என்னோட அண்ணன் ஆச்சுன்னு சொல்லிட்டு இவங்க கேட்காம குழந்தைங்களை கூட்டிட்டு வர காசிராஜனும் வெளியூர் போயிடுறாரு. இங்க நல்ல தங்கள் குழந்தைங்களோட பல மைல் நடந்து நடந்து காட்டு வழியில வந்துட்டு இருக்காங்க. பசி மயக்கத்தால குழந்தைங்க நடக்க முடியாம தள்ளாடுறாங்க. நல்லதங்காலும் பசியால உடல் மெலிஞ்சு தலைவிரி கோலமா இனியும் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கு கீழே குழந்தைங்களோட இலைப்பாரிட்டு இருக்காங்க. இப்போ வேட்டைக்கு வந்திருக்க நல்ல தம்பி தன் தங்கையையும் அவளோட குழந்தைங்களையும் பார்த்துட்டு ரொம்பவே அழுறாரு. நீ எதுவும் பேசாத, அரண்மனைக்கு போ, அங்க அண்ணி இருக்கா, அவனை நல்லா பாத்துக்குவான்னு சொல்லி அரண்மனைக்கு அனுப்பி வைக்கிறாரு. நல்லதங்கால் குழந்தைங்களோட வந்துட்டு இருக்க செய்தியை பணிப்பெண் மூலியமா தெரிஞ்சுக்கிட்ட மூலி அலங்காரி செஞ்சு வச்சிருக்க சாப்பாடு எல்லாத்தையும் பாதாள அறையில ஒளி வச்சுட்டு அரண்மனையில எரியிற எல்லா விளக்கையும் அணைச்சிட்டு பணிப்பெண்களை கதவை மூடிட்டு போக சொல்றாங்க. நல்லதங்காள் குழந்தைங்களோட அரண்மனைக்கு வராங்க. அரண்மனை கதவும் மூடி இருக்கு. எவ்வளவோ கத்துறாங்க கெஞ்சுறாங்க, ஆனா கதவு திறக்கல. குழந்தைங்களும் பசி பசின்னு கத்துறாங்க. அப்ப ஐயோ ஈசன், இது என்ன எனக்கு கொடுமை அப்படின்னு ஈசனை வேண்டிக்கிறாங்க. உடனே கதவு திறக்குது. அரண்மனைக்குள்ள போய் பார்க்கும்போது மூலி அலங்காரி தனக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லி கட்டில படுத்துட்டு இருக்காங்க. குழந்தைங்க பசிக்குதுன்னு கேட்கறாங்க. கொஞ்சோண்டு சாப்பாடு இருந்தா கொடுங்க அண்ணேன்னு சொல்லிட்டு நல்லதங்கா கேட்கறாங்க. ஊர்ல இருக்க எல்லாருமே வேட்டைக்கு போயிருக்கவங்க நல்லபடியா திரும்பி வரணும்னு விரதம் இருக்கமா, யார் வீட்லயும் சாப்பாடு இல்லைன்னு சொல்லி மூலி சொல்றாங்க. நான் வேணா விரதத்தோட இருக்கேன், ஆனா குழந்தைங்க ஏற்கனவே பசியோட இருக்காங்க, கொஞ்சோண்டு சாப்பாடு இருந்தா கொடுங்க அண்ணேன்னு கேட்கும்போது, என்கிட்ட சாப்பாடுலாம் எதுவும் இல்லை, இங்கேயே பசி பட்னியா தான் இருக்கோம் நாங்க, வேணா கொஞ்சோண்டு கேழ்வரகு இருக்கு, அது வேணா தரேன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓட்ட பானையும் பச்சை மட்டையும் கொடுக்குறாங்க. இதுலயும் நலந்தங்க குழந்தைங்களுக்கு கஞ்சி செஞ்சிடறாங்க. பணிப்பெண்கள் மூலியமா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட மூலி அலங்காரி நலந்தங்கா இருக்க இடத்துக்கு வந்து அந்த பானையை தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. நீ இருக்கிற இடம் தான் தத்திரத்துல ஒன்றும் இல்லாம போயிடுச்சு, உன் அண்ணா இருக்கிற ராஜ்யத்தை அழிக்க வந்துட்டியா, முதல்ல வெளியே போன்னு திட்டுறாங்க. அந்த நேரத்துல கீழே உடஞ்ச பானையில இருக்க கஞ்சியை குழந்தைங்க வலிச்சு குடிக்கிறத நலந்தங்கா பாக்குறாங்க. இந்த கொடுமையை பார்க்க முடியாம குழந்தைங்களை கூட்டிட்டு வெளியில போயிடுறாங்க. கூட சத்து இல்லாம மெலிஞ்சிருக்க அந்த குழந்தைங்களை பாக்குற ஒவ்வொரு கண்ணிலையும் ரத்த கண்ணீர் வருது. ஆனா மூலி அலங்காரியும் கொஞ்சம் கூட பாவம் பார்க்கல. குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு நல்லதங்கா காட்டு வெளியில போயிட்டு இருக்கப்போ குழந்தைங்க, அம்மா பசிக்கு சாப்பாடு தான் கிடைக்கல, கொஞ்சம் தண்ணியாவது கூடமா, எங்களால தாகம் தாங்க முடியலன்னு குழந்தைங்க ரொம்பவே பசியில தள்ளாடுறாங்க. அப்போ அங்க மாடு மேய்ச்சிட்டு இருக்க சில பேர்கிட்ட நல்லதங்கா, ஐயா ரொம்ப தாகமா இருக்கு, குடிக்க தண்ணி எங்க கிடைக்கும், கிணறு இருந்தா சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. அவங்களும் ஒரு திசையை கட்டி இதே திசையில போங்க, கிணறு பக்கத்துல தான் இருக்குன்னு அனுப்பி விடுறாங்க. அலையா விருந்தாளியே யார் வீட்டுக்கும் நம்ம போகக்கூடாது, அப்படி போனா நமக்கு மரியாதை இருக்காதுன்னு தன் கணவன் சொன்னதை நினைச்சுக்கிட்டே நலந்தங்கா கிணத்துக்கு நடந்து போயிட்டே இருக்காங்க. துறக்கணும்னு நினைச்ச நலந்தங்கா தன் அணிஞ்சிருக்க தாலியை கலட்டி கிணத்து மேட்ல வச்சுட்டு கிணத்தை 3 சுத்து சுத்தி வராங்க. குழந்தைங்க எல்லாமே அதுக்குள்ள நல்ல மயக்கத்துல போயிடுறாங்க. குழந்தைங்க முழிச்சா அவங்கள கொல்ல மனசு வராது, அதுக்குள்ள நம்ம குழந்தைங்களை கிணத்துல போட்டுடலாம், ஒவ்வொரு குழந்தைய எடுத்து கிணத்துல போடுறாங்க. பசி மயக்கத்துல இருக்க நலந்தங்காவோட மூத்த பையன் முழிச்சிடறான். இதை பார்த்த உடனே அவன் தப்பிக்க ஓட பாக்குறான். ஆனா அவனையும் பிடிச்சி அவங்க அம்மா கிணத்துல போட பாக்குறாங்க. ஐயோ அம்மா, இந்த குளம் வளர என் ஒருத்தனையாவது விட்டு வையன்னு பையன் கெஞ்சறான். பொல்லாத உலகமடா, உனக்கு தாய் இருக்கும்போதே யாரும் ஆதரவில் இல்லாதப்ப இருந்தா நீ என்ன கஷ்டப்படுவிய, வாடான்னு சொல்லி தூக்கி அவனையும் கிணத்துல போட்டுடுறாங்க. கடைசியா நலந்தங்கால் அதே கிணத்துல குதிச்சு தன் உயிரை மாய்ச்சிக்கிறாங்க. இதெல்லாம் எதுவுமே தெரியாத நல்ல தம்பி தன் ராஜ்யத்துக்கு திரும்புறாரு. தன் தங்கை எங்கே, குழந்தைகள் எங்கேன்னு போயிட்டு மூலி அலங்காரியை கேட்கிறாரு. தங்கச்சியோட குழந்தைங்களுக்கு பால் தேனி இளநீ அறுசுவை உணவு நெய் சோறுன்னு எவ்வளவோ போட்டேன், ஆனா அவன் தங்கச்சி ஏன் தெரியல, ஏதோ கோவத்துல நான் எங்க வீட்டுக்கு போறேன் குழந்தைங்களை கூட்டிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டாங்க. ஆனா நலன் மகாராஜாவுக்கு ஏதோ சந்தேகம் வருது. பசியோட வந்த குழந்தைங்களுக்கு மூலி அலங்காரி சாப்பாடு போடாம விரட்டின விஷயம் ஊர் மக்கள் மூலியமா நல்ல தம்பி தெரிஞ்சுக்கிறாரு. உடனே தன் தங்கையும் தங்கை குழந்தைங்களும் தேடிக்கிட்டு காட்டு வழியில போறாரு. சமயம் மதுரையில மழை பொழிஞ்சு விவசாயமும் நடந்து நாடு பழைய நிலைமைக்கு வந்ததால தன் குழந்தையும் மனைவியும் அழைச்சிட்டு போலான்னு சொல்லிட்டு காசி மகாராஜா வராரு. அதுல 2 பேரும் ஒருத்தரை சந்திச்சுக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்துட்டு நலந்தங்கால தேடுறாங்க. அப்போ அந்த கிணறுல நலந்தங்காலும் 7 குழந்தைங்களும் பணம் மிதக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. நலந்தங்காலுக்கும் 7 குழந்தைங்களுக்கும் ஈம சடங்கு முடிக்கிறாங்க. அப்போ நல்ல தம்பி மூலி அலங்காரியோட பரம்பரையில ஒருத்தரையும் உயிரோட விட மாட்டேன்னு சபதம் இருக்கிறாரு. ஆனா எதுவுமே வெளியே கட்டிக்காம அரண்மனைக்கு போயிட்டு மூலி அலங்காரி கிட்ட
துக்கம் நடந்த ஒரு வீட்ல நல்லது நடந்தா நல்லா இருக்கும். உன்னோட தம்பிக்கு திருமண ஏற்பாடு நான் ரெடி பண்ணியிருக்கேன். உன்னோட சொந்த எல்லாரையும் வர சொல்லுன்னு சொல்றாரு. சந்தோஷத்துல துள்ளி குதிச்ச மூலி அலங்காரியும் அதே மாதிரி பண்றாங்க. நல்ல தம்பியோட உறவினர்கள் எல்லாமே ஒரு மண்டபத்துல உட்கார வைக்கிறாங்க. மூலி அலங்காரியோட உறவினர்கள் எல்லாமே ஒரு இடிஞ்சு விழுற மாதிரி பொய்யான மண்டபத்துல உட்கார வைக்கிறாரு. அவங்க எல்லாருமே அந்த மண்டபத்துல இருக்கும்போது மண்டபம் இடிஞ்சு விழுறதால அந்த இடத்துல எல்லாருமே அழியிறாங்க. இதோட மூலி அலங்காரியோட வம்சமும் அழியுது. அதுக்கப்புறம் தன் சபதம் நிறைவேறின நல்ல தம்பி நல்லந்தங்கால் இறந்த அதே கிணத்துக்கிட்ட இருக்க ஒரு ஈட்டியில பாஞ்சு தன் உயிரை மாய்ச்சிக்கிறாரு. நலந்தங்கால் தன் குழந்தைங்களோட உயிரை விட்ட இடத்துல அவங்களோட ஞாபகார்த்தமா ஒரு கோவிலும் இருக்கு. பல குடும்பங்களுக்கு குலதெய்வமா நலந்தங்கால் இருக்காங்க.